வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 24/8/2025 அன்னைக்கு நடந்த சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் எக்ஸெட்ரா இந்த ஜாபுக்கு உரிய அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே கீ சேலஞ்ச் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள், அதாவது jrcmhc2024@gmail.com ஒன்லி வித்தின் 2 டேஸ் ஃப்ரம் டுடே. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் நேற்றே அவங்க கொடுத்துருக்காங்க. 26/8/2025 அன்றைக்கே வந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே பண்ணிவிடுங்க. நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏன்னா நீங்கள் தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், அப்புறம் அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட் அதெல்லாமே கொடுங்க. கொஸ்டின் நம்பர், சீரீஸ் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட், நீங்கள் வந்து எந்த கொஸ்டினுக்கு கீ சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எழுதின எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்காங்க. அதில் கொஸ்டினோட சீரீஸ் பார்த்துக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதில் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. குறிப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், அதுக்குரிய ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மெயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். jrcmhc2024@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு மட்டும்தான் அனுப்பணும். வேறு போஸ்ட் மூலமாக அது மூலமாலாம் அனுப்பக்கூடாது. அது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. 2 டேஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவு இன்றைக்கே பண்ணிடுங்க. சரி, எந்த கொஸ்டினுக்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஜிகேயில் வந்து ஒரு கொஸ்டின் கீ சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசுத்தமான நீரால் பரவும் நோய். இவங்க வந்து உங்களுக்கு காலராக கொடுத்துருக்காங்க. சரி, ஆனால் சில பேர் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா டைஃபாய்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இது கூட சூஸ் பண்ணியிருப்பீங்க. காலரா, டைஃபாய்டு ரெண்டுமே உண்டு தான். நான் போன தடவை டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நம்ம சேனலில் போடும்போதே சொன்னேன், அசுத்தமான நீரால் பரவும் நோய் காலராவும் வரும், டைஃபாய்டும் வரும். அவங்க என்ன ஆன்சருக்கு தராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. அவங்க காலரா கொடுத்துருக்காங்க. ஓகே, காலரா அட்டன் பண்ணவங்களுக்கு மார்க் வந்துடும். இப்போ ஆனால் டைஃபாய்டும் உண்டு. டைஃபாய்டு அட்டன் பண்ணவங்களுக்கும் அவங்க மார்க் கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன கொடுத்துடலாம்னா ஏ ஆர் டின்னு கூட கொடுத்துருவாங்க ஆன்சரில். இதுக்கு நான் வந்து ப்ரூஃப் சொல்லிடுறேன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஷோ பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் கொடுக்குறேன், சேனலோட டெலகிராம் குரூப் கொடுக்குறேன். அதில் அந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுறேன். தேவைன்னா அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த டாபிக் வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. அதில் அந்த உடல் நலமும் சுகாதாரமும் இந்த டாபிக் கீழே வருது. இதில் இருக்கு பாருங்க, காலரா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு, இது விப்ரியோ காலரா என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய். இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது. வயிற்றுப்போக்கு, தசைவலி மற்றும் வாந்தி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகள். நீர் அல்லது அசுத்தமான உணவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, காலரா அது கரெக்டு தான். அதே போல் இங்கே டைஃபாய்டு பாருங்க கொடுத்துருக்காங்க. சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியா மூலம் இது உருவாகிறது. அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அது வாட்டர்பார்ன் டிசீஸ் தான். அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் இது பரவுகிறது. பசியின்மை, தீவிர தலைவலி, அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் மற்றும் தீவிர காய்ச்சல் ஆகியவை காய்ச்சல் நோயின் அறிகுறிகளாகும். ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு காலராவும் கரெக்டான ஆன்சர் தான், டைஃபாய்டும் கரெக்டான ஆன்சர் தான். டைஃபாய்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் வேணால் கீ சேலஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த பிடிஎஃப் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, நினச்சிருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணி கூட கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கே முடிஞ்ச அளவு பண்ணிவிடுங்க. 2 டேஸ்க்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கே முடிஞ்ச அளவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கீ சேலஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.